இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. இது பண்றதுக்காக மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா நெய் போட்டுட்டு முந்திரி, பாதாம், அப்புறமா கொஞ்சமா கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு இதை கழுவி வாஷ் பண்ணி நம்ம போட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துடுங்க. அப்புறமா ஒரு கப் அளவுக்கு அவல் இது நல்லா மொறுமொறுன்னு வரது வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே சட்டியில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இந்த பாசி பருப்பையும் போட்டு நம்ம 3/4 பாகம் நல்லா வேக வைக்கணும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் அவளையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறோம். பாலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பால் வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நாட்டு சக்கரை இது வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். இது கூட கடைசியா வறுத்தெடுத்த முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா சூடா சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.